காஷ்மீரில் கூட்டணி ஆட்சி அமைப்பது தொடர்பாக பிரதமர் மோடியை மக்கள் ஜனநாயக கட்சி நிறுவனர் முப்தி முகமது சயீத் சந்தித்து பேசினார். காஷ்மீர் சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 2 மாதங்களாக பேச்சுவார்த்தை நடத்திய பின் கூட்டணி ஆட்சி அமைக்க மக்கள் ஜனநாயக கட்சி, பாரதிய ஜனதா முன்வந்தன. வெள்ளியன்று பிடிபி கட்சியின் நிறுவனர் முப்தி முகமது சயீத் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். அப்போது கூட்டணி ஆட்சி குறித்த விவரங்கள் இறுதி செய்யப்பட்டன. இதன்படி முப்தி முகமது சயீத் தலைமையிலான 25 பேரை கொண்ட அமைச்சரவை மார்ச் 1ஆம் தேதி பதவியேற்கிறது. பாரதிய ஜனதாவுக்கு துணை முதல்வர் பதவி உட்பட 12 அமைச்சர் பதவிகள் வழங்கப்படுகின்றன. மோடியுடனான சந்திப்புக்கு பிறகு பேட்டியளித்த முப்தி முகமது சயீத் பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில் நடந்ததாக தெரிவித்தார். तो उसी वक्त हम जो कॉमन मिनिमम प्रोग्राम है आप लोगों के सामने रखेंगे. மார்ச் 1ஆம் தேதி பதவியேற்பு விழாவுக்கு வருகை தரும்படி தான் விடுத்த அழைப்பை பிரதமர் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டதாகவும் முப்தி முகமது சயீத் கூறினார். காஷ்மீருக்கு சிறப்பு அரசியல் அமைப்பு அந்தஸ்தை வழங்கும் 370வது பிரிவு மற்றும் ராணுவத்தினருக்கு அதிக அதிகாரங்களை வழங்கும் அப்ஸ்பா சட்டம் போன்ற விவகாரங்களில் இரு கட்சிகளும் நேர்மாறான கொள்கைகளை கொண்டிருந்த போதிலும் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஆட்சியை நடத்த இரு தலைவர்களும் முடிவு செய்துள்ளனர். ஆனால் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் விவரங்களை வெளியிட இரு கட்சியினரும் மறுத்துவிட்டனர். 87 உறுப்பினர்களை கொண்ட காஷ்மீர சட்டசபையில் பிடிபி கட்சியின் பலம் 28ஆகவும் பாரதிய ஜனதாவின் பலம் 25ஆகவும் உள்ளது.